studying MBBS English and also guide students via YouTube. So, in this video, I am going to fly abroad. So, this is going to be a packing video. Ta-da! So, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். So basically நான் இந்த மாதிரியான ஒரு பேக்கிங்ல வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்ல. ரேண்டமா எடுத்த திங்ஸ்லாம் வச்சு மடிச்சு சோ அந்த மாதிரி தான் வந்து நான் ட்ரை பண்ணிருக்கேன். பட் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் கான்ஷியஸா இந்த ரொம்ப இடம் பிடிக்காம ரொம்ப பெரிய பெரிய லக்கேஜ்லாம் எடுத்துட்டு போகாம அந்த மாதிரி வந்து ஒரு பேக்கிங் பண்ணணும் அப்படின்றது ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம அமேசான்ல இருந்து தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ கைண்ட் ஆஃப் பேக்கிங் பேக் மாதிரி. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோ கூட நான் போடுறேன். ஸோ இந்த பேக் வந்து டெஃபினெட்லி எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. ஸோ இந்த பேக்கில் வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காஸ்டியூம்ஸ்லாம். ஸோ மொதல் வந்து இந்த பெரிய சைஸ் பேக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காஸ்டியூம்ஸ் எப்படி மடிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். என்னென்னா இப்படி வந்து ரேண்டமாக இது வந்து என்னுடைய ஒரு பேண்ட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக இப்படி எடுத்துக்கேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு வர போகிறேன். ஐ திங்க் யூ கேன் சீ. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ரொட்டேட் பண்ணுங்கள். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது யூல் பி ஹேவிங் லாட் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரொட்டேட் பண்ணி ஓகே, ஸோ இந்த அளவுக்கு வந்துடுது. தென் ஐம் டேக்கிங் சம் ஆஃப் மை இன்னர்ஸ். ஸோ அதே மாதிரியே என்னோட இன்னர்ஸும் வந்து நான் இங்கே மடித்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஓகே, ஸோ பேசிக்லி இந்த துணி மடிக்கிற வேலையெல்லாம் முடிஞ்சு. ஸோ இப்படி சின்ன சின்னதாக ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து இந்த பேக்குள்ளே வச்சாச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே பேக்குள்ளே இந்த உடையிற மாதிரியான சின்ன சின்ன ஐட்டம்ஸ், ஹேர் கிளிப்ஸு, ஸோ இந்த மாதிரியான பர்டிகுலர் திங்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம இதுக்குள்ளே உடையாத மாதிரி ஃபிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பேக்கில். இதுக்கு மேலே வந்து இந்த லாண்ட்ரி பேக் எதெல்லாம் வந்து துணி ஐட்டம் மாதிரி இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த உடையிற மாதிரியான சின்ன சின்ன பொருள் வந்து அங்கங்கே சுற்றி வச்சுருக்கேன். ஸோ உடையாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பேக்கை மூட போகிறோம். முடியாச்சு. இது வந்து நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம துணி ஐட்டம், ஹேர் பேண்டு, ஸோ எதெல்லாம் வந்து கிளாத் ரிலேட்டடாக இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஷாம்பூ, ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வாவ் பிராண்ட் வந்து ஹேர் கேர் கிட் வாங்கியிருக்கேன். இட் இஸ் கோயிங் டு பி ரியலி குட். ஸோ கர்லி கேர்ள்ஸ் வந்து எல்லாருமே இது யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி ரியலி குட். இதே வந்து என்னோட பேக்கிங்கோட சேர்த்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். அண்ட் ஆல்சோ கர்ல் அப் ஆயில் வாங்கியிருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கர்ல் அப் ஆயில். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் டெஃபினட்டாக யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப்டர் 1 month நான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் என்ன அப்படின்றதையும் யூஸ் பண்ணுறேன். ஓகே, என்னை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும். நான் வந்து நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற பர்சன் இல்லை. ஷாம்பு வாங்கியிருக்கேன், அண்ட் தென் ஆயில்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்கேன்.
தென் சம்திங் இன்ட்ரெஸ்டிங், இது வந்து ஹேர் மசாஜர். ஸோ இது வந்து ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பேசிக்லி. எஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் அடிஷனாக நான் இன்னொரு விஷயம் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் தி கோம். ஸோ எல்லாத்தையும் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இந்த பேக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்மையாக இந்த ஜிப் யூஸ் பண்ணும்போது ஸோ அழகாக நம்ம வச்ச எல்லா ஐட்டமும் வந்து இதில் கம்ப்ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த பேக் பார்த்தாலும் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுலேயும் வந்து நம்ம கிளாத் எல்லாமே வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலா ஐட்டம்ஸ் அண்ட் புக்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம எப்படி பேக் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்ப்போம். பட் எனக்கு இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் அங்கே போயிட்டு மசாலா ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்காக வாங்கினேன். இது வந்து உடஞ்சிடாமல் சேஃபாக வருமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. மற்ற எல்லாமே வந்து பேக் பண்ணிடலாம். ஸோ அடுத்தபடியாக இதை வந்து இந்த பேக் பண்ண 2 ஐட்டத்தையும் இதை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம மற்ற எல்லாத்தையும் உள்ளே வைக்க போகிறோம். ஸோ இது வந்து உள்ளே வைக்கலாம். ஓகே, பாட்டில் வந்து இந்த சைடு இருக்குது, அதனால வந்து நான் இதை ஃபிட் பண்ணேன். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸோ இது வந்து நான் உள்ளே வைக்கலாம்னு நினச்சேன். பட் டெஃபினெட்லி உடஞ்சிடும். அண்ட் இது நான் போட்டு போகிற அன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து இந்த பேக்கில் இப்போதைக்கு வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது ஸோ முதல்ல இதை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மசாலா ஐட்டம்ஸ் நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன் ரைஸ் மிக்ஸ். பிகாஸ் நம்ம வந்து கொஞ்சம் சோம்பேறிலாம் குக் பண்ணுவோம். பட் சம்டைம்ஸ் வந்து குக் பண்ணுறதுக்கு மூட் வராது. சம்டைம்ஸ் நம்ம குக் பண்ண சாப்பிட்ட மாதிரி இருக்காது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நீங்களும் வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு சேஃபானது. அண்ட் இது வந்து டேம்ரின் மிக்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு இதில் ஃபில் பண்ணிவிட்டு இது வந்து நிலவேம்பு பொடி. உடஞ்சிருமான்னு தெரியல, ஆனாலும் வைக்கிறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ் மசாலா. ஸோ நூடுல்ஸ் மசாலா எல்லாரும் கட்டாயமாக எடுத்துக்கோங்க. அங்கெல்லாம் வந்து நூடுல்ஸ்லாம் கிடைக்காது அப்படிலாம் கேட்காதீங்க. பிகாஸ் அங்கே போயிட்டு நீங்கள் நூடுல்ஸ் சாப்பிடணும்னா நூடுல்ஸ் வந்து டேஸ்ட் இருக்காது, சாப்பாட்டில் வந்து டேஸ்ட் இருக்காது. ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கட்டாயமாக இதை எடுத்து போகிறீங்க. நூடுல்ஸாவது நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இதை வந்து கட்டாயமாக இதில் உள்ளே வைக்க முடியாது. அதனால் இப்போதைக்கு நான் சைடில் வைக்கிறேன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே திருப்பி அப்படியே உரம் வச்சுருவோம். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே கவுத்தி போட்டுருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு சைடில் ஃபிட் பண்ணணும். தென் இது வந்து பாக்ஸோடு வைக்கிறது உங்களுக்கு இடம் கன்சியூமிங்காக தான் இருக்கும். ஆனாலும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தால் கொட்டிடுவோம். அது புக்குன்னு இருக்கும்ல, ஸோ உடஞ்சி ஏதாவது தூக்கி போகும்போது உடஞ்சி கொட்டிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தில் நான் போயிருக்கேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஏப்ரான். நீங்கள் அங்கே போயிட்டு கூட ஏப்ரான் வாங்கிக்கலாம். ஆனாலும் வந்து எப்படின்னா 1500 ஸோ அந்த மாதிரி இருக்கும். இங்கேயும் கூட தான். பட் நான் இங்கே வந்து ஒன்று வாங்கிட்டு போகிறேன். அங்கே ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருக்குது. பட் இங்கே இருந்து நான் ஒன்று வாங்கிட்டு போகிறேன். ஸோ அதை வந்து இது மேலே வச்சுட்டோன்னா கொஞ்சம் எதுவும் இடிக்காது அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் நம்ம முன்னாடி வந்து செட்டில் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா இது வைப்போம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் நூடுல்ஸ் மசாலா தான். ஸோ நூடுல்ஸ் மசாலா பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அது ஒன்றாவது நம்ம ஒருத்தையாக சாப்பிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து இட்லி பொடி. ஓகே, இட்லி பொடி. அங்கே வந்து கோதுமை தோசை ஊற்றி சாப்பிடலாம். கோதுமை மாவு அவைலபிளாக இருக்கும். கோதுமை தோசை ஊற்றி சாப்பிடலாம், சப்பாத்தி, வாட் எவர் இட் இஸ். ஸோ இட்லி பொடி வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் மெயின்லி இந்த பிராண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏதோ லைக் ரொம்ப காரமாக இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்தா. ஸோ அங்கே வந்து மக்ரோனி வந்து நிறையா கிடைக்கும். அப்படி இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் மக்ரோனி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இல்லை, நீங்கள் வேணும்னா எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம சும்மா மிளகாப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டாலே வந்து அது கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது பிரச்சனை இல்லை. பட் எதுக்கும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாம் பேக்கெட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஊரில் வந்து ஜாம் பேக்கெட் வந்து ஜீனி தண்ணி மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது என்னடா இது ஜாமு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு போது இட் இஸ் ஓகே அப்படின்னு தோணுச்சு. நான் இதுக்கும் நம்ம ஊர்லேருந்து வாங்கிட்டு போய் நான் ட்ரை பண்ணதில்லை. பட் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு தடவை கொண்டு வந்தாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது இட் இஸ் ரியலி குட். அதனால அந்த நம்பிக்கையில் நான் எடுத்து வச்சுருக்கேன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை எப்படி ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு தெரியல. இது மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இது நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த நோட் புக்ஸ்லாம் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த நோட் புக்கை பொறுத்த வரைக்கும். இது வந்து நான் எல்லாம் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து கம்ப்ளீட்டாக என்னுடைய நோட்ஸ் வந்து நான் இதை எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயம். அண்ட் இது வந்து என்னுடைய ரஷ்யன் புக். நான் ஊர்லேருந்து தெரியாமல் மறந்து எடுத்து வந்துட்டேன். பட் எனக்கு இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சு ஓகே இந்த புக் வந்து என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா ஆரியால் இந்த புக்கே வச்சுருந்தேன். ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம வந்து லைப்ரரியில் கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த புக் வச்சுருக்கேன். தென் ஃபைல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைல்ஸ் அப்புறம் சார்ட் பேப்பர்ஸ் அப்புறம் நான் எழுதி இந்த சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் அது எல்லாமே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த புக்கு மீறி நம்ம சைடில் கூட நம்ம வைக்கலாம். சைடில் எதெல்லாம் வைக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டு வைக்கலாம். ஸோ இந்த புக்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ டெஃபினெட்லி இந்த சைடில் போகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த நோட்டை வந்து இப்படி வச்சுருக்கேன். தென் இந்த டப்பா இப்படி வச்சுருக்கேன். இந்த சைடு ஏப்ரன் இருக்குது. அண்ட் இங்கே வந்து இந்த மசாலாஸ் அந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. மோஸ்ட்லி உடையாது அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. பார்ப்போம், அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இப்போ அந்த பாக்ஸ் வந்து அந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டேன். தென் இங்கே ஏப்ரன் பக்கத்தில் ஒரு புக்கு. தென் இந்த புக் வந்து சைடில் ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ மற்ற எல்லா புக்ஸும் மேலே ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ டோட்டலாக என் பேக் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போதைக்கு பேக்கிங் நம்ம முடிச்சாச்சு. அந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸோடு அப்படியே வச்சுருந்தேன்ல, பட் அந்த பாக்ஸ் எடுத்துட்டேன் ஃபைனலாக. பிகாஸ் கொஞ்சம் கன்சியூமிங்காக இருந்துச்சு, இடம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு அதை ரோல் பண்ணிட்டு அதை அப்படியே உள்ள வச்சாச்சு. ஏன்னா கொட்டினாலும் வந்து நமக்கு பிரச்சனை வரக்கூடாது. ஸோ தென் லாஸ்ட்டாக வந்து இந்த பவுச் ஒரு 3 பவுச் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. இந்த பவுச் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒன்று வந்து இந்த பாஸ்போர்ட்ஸ் ஆக்சுவலாக அதுக்கு வந்து தனி பவுச் இருக்குது. பட் வி கேன் யூஸ் ஃபார் இட் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. இல்லைன்னா இந்த டாப் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாப் போர்ஷனில் பேக்கோட இந்த டாப் போர்ஷனில் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து உள்ளே வச்சிடலாம் ஒரு ஐடியா. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். அண்ட் எப்பயும் சொல்கிற மாதிரி லவ் யூர் செல்ஃப், ஸ்ப்ரெட் லவ், ஃபீல் லவ், அண்ட் லவ் யூ ஆல். பை பை.